ஹாய் கைஸ், நான் உங்க இதுலேருந்து பாணி. இன்னைக்கு ஆஃப்டர் லைஃப் மெமரீஸில் ஒரு சூப்பரான ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு பற்றின ஒரு செய்தி ஒன்று கேட்க போகிறோம். சரிங்களா? இப்போது பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனுக்கு வந்தவரே யாருன்னு பார்த்தோம்னா, ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கோ தெரபிஸ்ட். ஸோ ப்ராக்டிக்கலாக அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரியும். ஆமாம், சைக்கோ தெரபிஸ்ட் தான், கரெக்டு தான். ஸோ இவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடியே தெரியும். இது மாரி மக்களினுடைய நிறை குறைகள் எல்லாத்தையும் கேட்டு, அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த சைக்கோ தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்ப இவங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, சாமி நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சாமிகிட்ட போனா, அந்த சாமிக்கே பிரச்சனை வந்ததுன்னா, அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு நிகழ்வு சரிங்களா? இப்ப இந்த மாரி ஒரு மனக்கவலை. அவருக்கு வந்து இந்த மைக்ரேன் ப்ராப்ளம், தலைவலி இருக்கு, வயித்து வலி இருக்கு. ஒரு மாரி படபடப்பு அப்படிங்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. இத வந்து அவரும் டாலரேட் பண்ணி பண்ணி பார்த்துருக்காரு. சுத்தமா ஒரு கட்டத்தில முடியல. "டேய் போங்கடா ஆனதாச்சுடா பார்த்துக்கலாம்டா" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சூழலுக்கு போம்பொழுது, அவருடைய வேலையிலேயே அவருக்கு வந்து நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. வேலை இப்படி தான் செய்யணும், மக்களுக்கு இவ்வளோ இது பண்ணணும், அது இது இது ஒரு ஒரு எத்திக்ஸ் இருக்கும்ல. ஸோ அதிலேயே வந்து கொஞ்சம் ஆட்டம் காணக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு வரும்பொழுது, இதுக்கு மேல பொறுத்திருந்து பயன் இல்ல. நம்ம இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் போவோம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. நம்ம ஊரா இருந்தா, கோயில் குளத்துக்கு போவோம், இல்ல ஏதாவது ஜோசியக்காரங்கள்ட்ட போவோம். வெள்ளைக்காரங்களுக்கு விதிக்கப்பட்டது பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் தான். அதனால கிளம்பி அங்க போயிட்டாங்க. போனோனே இந்த மாரி விஷயங்களெல்லாம் கேள்விப்பட்டு, அங்க இருக்கக்கூடிய தெரபிஸ்ட் இவர பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்ல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோனே இம்மீடியட்டா அவர் போன இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1800கள்ல சவுத் அமெரிக்கால தென்பகுதியில ஜார்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பர் இனத்தவரா அவர் வந்து இருக்கார். இப்ப 1800கள்ல வந்து கருப்பு இனத்தவர்கள பூரா அமெரிக்காக்காரங்க அடிமைகளா புடிச்சுட்டு வந்தாங்க. அப்ப இந்த எதுக்குன்னா, இந்த தோட்ட வேலை செய்றதுக்கு. இந்த பஞ்சு இருக்கும் இல்லையா? பருத்தி. ஸோ அந்த தோட்டத்தில வேலை செய்றதுக்காக புடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த கருப்பு இனத்தவர்கள வேலை வாங்குற ஒரு கருப்பர் இன அடிமையாக இவரு இருக்கிறார். சரிங்களா? இப்போ தன்னுடைய இனத்தவரையே வந்து ஏதாவது சாட்டையில அடி, துன்புறுத்து, வேலை செய்யுன்னு முதலாளி கட்டளையிட்டாங்கன்னா, இவர் வேற வழியே இல்ல. செஞ்சு தான் ஆகணும். தன்னுடைய இனத்துக்காரங்களே நம்ம இப்படி பண்றோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெஞ்சில வந்து குறுகுறுத்தாலும் கூட, முதலாளி சொல்லிட்டார். ஏதாவது கேட்கல அப்படின்னு சொன்னா நம்மள போட்டு தள்ளிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் பயம் வேற. ஸோ அந்த மாரி நெறைய கொடுமைகள் பண்றாரு. இவருக்கும் அந்த மாரி நெறைய நிகழ்வுகள் நடக்கும். இவருடைய மனைவி, அந்த பொண்ணும் ஒரு கருப்பு நிறத்து பொண்ணு தான். இந்த முதலாளி என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, அந்த புள்ளைய ஆவுன்னா தூக்கிட்டு போறது, அடிக்கிறது, ஏதாவது அந்த பாலியல் கொடுமைகள் பண்றது, இந்த மாரி பண்ணும்பொழுது, அத ஒரு கட்டத்தில தாங்க முடியாம இந்த இளம் வயதிலேயே உடல் வேதனைகள்னால அந்த பெண் வந்து இறந்துர்றா. அப்ப இதெல்லாம் வந்து இந்த ஆல்பர்ட்னால தாங்க முடியாம அப்படி இருக்கும் பொழுது, எதிர்த்து போராடு அப்படின்னு சொல்லி மனசு சொன்னாலுமே, ஏதோ மனசுக்குள்ள ஒரு தயக்கம், ஒரு ஏதோ ஒரு இது. அவர் அப்படியே அத கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துறாரு. கடைசி இவருக்கு கிடைச்ச அந்த ஒரு புக்கு ஆயுசு பூரா அங்க வந்து அடிமையா வந்ததுலருந்து, எழுத படிக்கலாம் சொல்லி தர்றாங்க. சொல்லி தந்ததுக்கப்புறம் நீ படிக்கணும் அப்படின்னு குடுத்தது பைபிள் 1 மட்டும் தான். அதில அவருக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஆப்வியஸ்லி என்ன சொல்லி தருவாங்க? ஜீசஸ், ஜீசஸ் தான். ஸோ மனசுல அமைதிய வளர்த்திக்கோ அப்படி இப்படின்னு சொன்னது. இது 1 தான். அப்ப இந்த மாரி பல கொடுமைகள் இவர் செய்தும், இவர் அனுபவித்தும், இவருடைய வாழ்க்கையில சம்மந்தப்பட்டவர்கள் அந்த கொடுமைகள அனுபவிக்கிறத பார்த்தோனே, இவருடைய ஆயுசு வந்து இப்படி பூரா கழியுது. கழிஞ்சோனே இறக்கும் தருவாயில இறக்குறாரு. இறந்தோனே மேலுலகம் போறார். போனோனே இவருடைய ஆன்ம குரு வர்றாங்க. அவர் பேரு ஜார்ஜ். சரிங்களா? ஜார்ஜ் பார்க்கும்பொழுது, இவர் அப்படியே மனம் துவண்ட ஒரு நிலையில போறாரு. போனோனே இந்த கிளென்சிங் ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. இப்ப ஜார்ஜ் வந்து ஒரு என்னைக்குமே வந்து ஆன்மகுரு, இல்ல நம்மளுடைய கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் யாருமே வந்து ஒரு மாரி டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி நம்ம "என்னடா!" அப்படிங்கிற மாரி பண்ணவே மாட்டாங்க. நம்மள கேவலப்படுத்த மாட்டாங்க. நம்மள எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்மள ஊக்கம் தான் படுத்துவாங்க. நமக்கு வாய்ப்புகள் காட்டிக் குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி தான் நடக்கும். இருந்தாலுமே இவரு ஜார்ஜ் அவருடைய ஆன்ம குரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாம் வரவேற்கிறார், எல்லாம் பண்றாரு. இருந்தாலும் ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மென்ட். அப்போ இவங்க டாக்டர் கேட்குறேன், "ஏன் உங்க மேல அந்த உங்களுடைய ஆன்ம குரு அந்த மாரி பண்ணாருன்னா?" "என்னுடைய தொடர்ந்து எல்லா பிறப்புகள்லயும் இந்த ஒரு வேல பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் என்னுடைய உள்ளுணர்வ வந்து நான் வந்து ஒரு பொருட்டா வந்து எடுத்துக்கிறதே கிடையாது. எனக்கு எனக்கு தெரியும். உள்ள வந்து சொல்லும், "டேய் இத பண்ணு, இத பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனா நான் அத ஒரு பொருட்டா எடுத்துக்காம, என்னுடைய இந்த ஹியூமன் ஈகோ இருக்கு பார்த்தீங்களா? ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு இடம் அதிகமா குடுப்பதனால, நான் எது வந்து என்னை தூண்டி ஒரு பக்கம் நகர்த்துதோ, அதுக்கு எதிர் திசையா நடப்பேன். என்னுடைய ஆன்மகுரு திரும்ப ஒவ்வொரு தடவையும் இங்க வந்துட்டு, நான் தவறான ஒரு வழியில போனேன்னா, என்னை திருப்பியும் சுத்தி கொண்டு வந்து, திருப்பியும் பழைய இடத்துல கொண்டு வந்து விடணும். இத ஆயுசு ஆயுசுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்டா திருந்தவே மாட்டியா? நான் எத்தன தடவ தான் உனக்கு வேல போடா இனிமே நான் உனக்கு வேலையே செய்ய மாட்டேன்டா. அப்படிங்கிற அளவுக்கு டிசப்பாயிண்ட் ஆனது என்னுடைய ஆன்மகுரு. அது அவர் முகத்தில காமிச்சு குடுத்தாரு. பட் ஹெல்ப் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க ஒண்ணும் இதுல. ஜஸ்ட் ஒரு இது. அப்படியாவது அவங்கள ஊக்கப்படுத்தி மாத்தணும்ல, அந்த ஒரு காரணத்திற்காக. ஓ! இதுதான் மேட்டரா? அப்போ உனக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் பவர்லாம் இருக்க உள்ளுர சொல்லுது. ஆமா சொல்லும். உன் முதலாளி வந்து நீ எதிர்த்து நின்றிருந்த அப்படின்னு சொன்னா,
நீயும் துன்பப்பட்டுருக்க வேண்டாம், உன்னுடைய மனையாளும் துன்பப்பட்டுருக்க வேண்டாம், பல அடிமைகள வந்து நீயும் தொந்தரவு பண்ணியிருக்க வேண்டாம். இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல. நீ என்ன பண்ணிட்ட? பயம், பயம், பயம்ன்னு சொல்லி ஜீசஸ், ஜீசஸ்ன்னு புக்கு படிச்ச. ஆனா, அது மனசார உள்ள ஏத்துக்கவே இல்லையே நீ. வெளிப்புறமா படிச்சியே தவிர, உள்ளார்ந்து அத நீ ஏத்திருந்த அப்படின்னு சொன்னா, பொறுமையா இருக்கலாம். ஆனா, எவ்வளோதான் பொறுமையா இருக்கிறது? ஒரு கட்டத்தில எதிர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும்போது பண்ணியிருக்கணும். ஆனா, நீ அத பண்ணல. அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து சுட்டிக்காட்டுறாங்க. அப்போ அந்த செஷன் இதோட முடிஞ்சிருதுங்க. அப்ப அடுத்த செஷன்ல இன்னும் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் போலயே அப்படின்னு டாக்டர் சொன்னா, ஆமாம்மா அப்படின்ட்டு ஒரே வாரத்துக்குள்ள மறுபடியும் அந்த ஒரு செஷன புக் பண்ணிட்டு வராரு. வரும்பொழுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பயங்கர ஊக்கமா அவரு வந்து வராரு. வரும்போது என்ன சொல்லிட்டே வராராம், எனக்கு என்னமோ இன்னைக்கு சாண்டா கிளாஸ பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு உற்சாகத்தில நான் வந்து வர்றேங்க. இந்த குழந்தைகள்ட்ட சாண்டா கிளாஸ் வந்தாருன்னா பரிசு குடுப்பாருன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி இன்னைக்கு நான் கண்டிப்பா சாண்டா கிளாஸ பார்த்துருவேன். எனக்கு அந்த மாரி ஒரு ஊக்கத்தில இருக்கேன். பயங்கர ஆர்வமா இருக்கேன். பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் போயிரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில உட்கார்றாங்க. உட்கார்ந்தோனே டக்குனு சீன் ஓப்பன் ஆகுது. சீன் ஓப்பன் ஆகும்பொழுது இவரு எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா, 2ஆம் உலகப் போர்ல ஒரு ஜெர்மானிய போர் வீரரா அவர் வந்து இருக்கார். அப்போ அந்த ஜெர்மானிய போர் வீரரா இருக்கும்பொழுது இவர வந்து போருக்கு கூப்பிடுறாங்க. வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா, உன் குடும்பத்த கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இவர்னால திரும்பவும் பாருங்க, இவர்னால எதிர்த்து போராடி இருக்க முடியும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி குடும்பத்த கொன்ட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி, சரி வர்றேன் அப்படின்னு வந்துடுறாங்க. இவர் அந்த ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் ரைபிள் ரைஃபிள் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தூரத்திலேருந்து அடிப்பாங்க. சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்னைப்பர் ரைஃபிள் சோல்ஜரா வந்து இவர அப்பாயிண்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. திறமையான ஆளு. இந்த எக்ஸ்பர்ட் மார்க்ஸ்மென் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்கமா, அடிச்ச வச்ச குறி தப்பவே தப்பாது. அப்படி ஒரு ஆளு. திறமையெல்லாம் இருக்கு. சூப்பரான ஆளு. ஆனா, இவருக்கு என்னன்னா அடுத்தவங்கள கொல்றதுக்கு பிடிக்காது. இவங்கள கொல்றதுக்கு பிடிக்காது. ஆனா குடுத்த ஒரே கமெண்ட் என்ன, அடிச்சேன்னா தலையில தான் அடிக்கணும். உடம்புல வேற எங்கேயும் அடிக்கக்கூடாது. தலையில மட்டும் தான் பட்டு, பட்டு, பட்டுன்னு தலையிலேயே போடுறான். ஒரு புல்லட் தான் ஒருத்தன் செத்துறணும். இதுதான் கமாண்ட். மனுஷன் அடி பட்ட, 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 பட்டன்னு ஏகப்பட்ட பேர்த்த கொல்றாரு. இவருனாலேயே வந்து அந்த ஒரு ட்ரூப் முன்னாடி போறதுக்கு பெரும் அளவுல பயங்கர உதவி அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாரி பல மிஷன்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குங்க. இவர் பேரு கிளவுஸ். சரிங்களா? இவர் இந்த ஜெர்மானிய பேரு. இவர் பேரு கிளவுஸ். அப்போ ஒரு இடத்துல அப்படியே ஷூட் பண்ணிட்டே இருக்கும்பொழுது அவரு சொல்றாரு, "நான் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன். அதனால என்னுடைய எதிராளி வந்து என்னைய பார்த்துட்டான். சுட்டு போட்டான் என்ன. வயித்திலேயே சுட்டான். என் வயிறெல்லாம் வந்து எரியுது அப்படியே அந்த புல்லட் அடிச்சு உள்ள அந்த மருந்து இருக்கும் அதுல. உள்ள டக்குனு போனோனே எனக்கு எரியுது, வயிறு வலிக்குது, எரியுது, ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ரத்தம் ஏகப்பட்டது போகுது. நான் அப்படியே மயக்கமாகுறேன்" அப்படின்னோன, டாக்டர் ஓகே சரி அப்ப என்னாச்சு? "என்ன தாயி ஆகும்?" அப்படிங்கிற மாரி தான். உடம்ப விட்டு என்னுடைய உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு. எனக்கு ஒரே வருத்தம். என்னடா குடும்பத்த இப்படி போறோமே! நம்ம இப்படி இது பண்ணிட்டு போறோமே! அப்படின்னு சொல்லி ஒரே வருத்தத்தில அப்படியே போறாராம். போம்பொழுது திருப்பியும் நான்முலகம் போறாங்க. அந்த கிளென்சிங் ப்ராசஸ் அது இது எல்லாமே நடக்குது. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, "ஓ! இப்போ உனக்கு தலைவலி ஏன் வந்தது அப்படிங்கிறது நீ யோசிச்சு பார்த்தியா? நீ வந்து எதிராளிகள தலையிலேயே தான் சுட்டுக்கிட்டே இருந்திருக்க. ஸோ அதனுடைய அதுவும் உனக்கு பிடிக்கவும் இல்ல. அது பண்ற ஒரு காரியம் பிடிக்கும்ல. அது உன்னை வந்து மண்டையில போட்டு இது பண்ணிட்டே இருக்கிறனுடைய வெளிப்பாடு தான் உனக்கு வந்து ஆக்சுவலா அந்த தலைவலி வர்றது. இன்னொன்னு வயிறு சம்பந்தமான உபாதைகள் அப்படின்னு சொல்றேல்ல. ஸோ உன்னைய வயித்துல தான் சுட்டு கொன்றுருக்காங்க. ஸோ அப்ப வந்து இறக்கும் தருவாயில எனக்கு வயிறு வலிக்குது, இந்த எரியுது அந்த வயிறெல்லாம்ன்னு சொல்லக்கூடியது, இன்னைக்கு உனக்கு வந்து பாதிப்பாக இருக்கு. இல்லையா? இது கரெக்ட் தானேன்னொன்னே, அவங்களுடைய ஆன்மகுருவும் கரெக்ட்டா ஆமா, இது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் அப்படிங்கிறது அவர் ஆன்மீகம் போனோனே இது எல்லாமே அவருக்கு வந்து நல்லா புரியுது. அவர் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுட்டோன்னே இன்னொரு ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போறாங்க. ஓகே. இப்ப இவருக்கு வந்து ஏன் தலைவலி வருது? ஏன் அந்த வயிற்று சம்மந்தமான உபாதைகள் வருது? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். முன்னாடி வந்து அந்த ஒரு ஒரு படபடப்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை. இன்னொன்னு உள்ளூர இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்யூஷன். அத நம்பாம இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள். இதெல்லாம் ஏன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் முடிவுக்கு இன்னும் வரல. இப்பல்லாம் ஏன்னு தெரிஞ்சு மட்டும் வச்சிருக்கோம். உன்னுடைய முந்தைய பிறப்புல செஞ்ச காரியங்களினுடைய விளைவுகள் இப்போ உன்னுடைய உடல்லயும், மனதிலயும் காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இவருக்கு வந்து ஜீசஸ் ஜீசஸ்ன்னு தானே படிச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்ப இந்த எண்ணம் வந்து அவருடைய மனசுல இந்த பிறப்புலயும் ஆழமா இருக்கு. சரிங்களா? அப்ப டக்குனு இன்னொரு ரூமுக்கு போறாங்க. இன்னொரு ரூம்ல போனோனே பார்த்தா, "ஹே! ஜீசஸ் வர்றாருயா! ஜீசஸ் பார்க்குறேன்" அப்படின்னோனே, இங்க இவங்க ரிக்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு. "எது ஜீசஸா? நீ இவ்வளோ பெரிய ஆளா?" அப்படிங்கிற மாரி இவங்களுக்கு. "ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. அது ஜீசஸ் மாதிரி தான் இருக்குது." "ஜீசஸ் இல்லப்பா. அது வந்து டானவன். என்னுடைய 2ண்டு குரு." அதாவது ஜார்ஜ்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து தலைமை குரு. அப்புறம் அந்த இன்னொரு டீச்சர் ட்ரெய்னிங்ல இருக்கக்கூடிய ஜூனியர் கைடு இருப்பார் பார்த்தீங்களா? அவங்க தான் வந்து ஜீசஸ் மாரி உருமாத்திட்டாரு. டாக்டர் ஏன் வந்து ஜீசஸ் மாரி வேஷம் போட்டு வரணும்? என்னுடைய அட்டென்ஷன டக்குனு கிராப் பண்ணும். அவரு சொல்றத உடனே நான் கேட்கணும். என் கவனம் வந்து முழுக்க என்னுடைய ஆன்மகுரு மேல திரும்பணும் டக்குனு. அப்பதான் அவரு சொல்றத நம்ம கேட்போம் இல்லைங்களா? அதனால அந்த ஜீசஸ் போல ஒரு ஒரு சின்ன ஒரு உருவத் தோற்றத்தில அப்படி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே அவரு வந்து வர்றாரு.
ஸோ வந்தோன்னே அந்த ஜீசஸ்னுடைய உருவத்த ஏன் எடுத்தார்ன்னா, "நீ ஜீசஸ் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டயா? அவரு சொன்ன மாதிரி மன அமைதிய நீ கொண்டு வந்த, கோவப்படல, மன்னிச்ச, எல்லாத்தையும் உட்ட. பட் என்ன ஆயிப்போச்சுன்னா, அது வெளிப்புறமா நீ வச்சுக்கிட்ட. உள்ளார்ந்து நீ அத கொண்டு போகாத காரணத்தினால, எந்த நேரத்தில சண்ட போடணும், எந்த நேரத்தில மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே, நீ வந்து வெளிப்புறமா, சரி பரவால்ல மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னே தவிர, உள்ளுற உனக்கு அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த வருத்தம் இருந்த ஒரு காரணத்தினால, நீ மன்னித்தங்கிற அந்த ஒரு செயலுக்கு அர்த்தமே இல்லாம போன மாரி ஆயிப்போச்சு. ஸோ உள்ளார்ந்து நீ பண்ணல. இயேசு கிறிஸ்துவ நீ வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்ட. அவரு போல, அவரு சொன்னாருன்னு நீ எல்லாம் சொன்ன. ஆனா, அவரு இருந்ததற் போல மனதார நீ எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாதது ஒரு பெரிய ஒரு இதா இருந்ததுனால தான், இன்னைக்கு நமக்கு வந்து நெறைய அந்த ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு நேரா திருப்பியும் இங்க கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷன் ஒண்ணு காமிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த பிறப்புல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய பேர் இவருக்கு உதவி செய்றதுக்கு இருக்காங்க இல்லையா? தாய் இருக்காங்க, மனையாள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. எல்லாருமே இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாரி நிக்கிறாங்க. முக்கோண வடிவத்தில் நிக்கிறாங்க. இவரு மையத்துல இருக்கார். எந்தெந்த உறவுகள் எடுத்தாலும், அந்த உறவுகள் எல்லாம் முக்கோண வடிவத்துல இருக்காங்க. இவர் நடுவுலயே நின்றுருக்கார். "அது ஏன் நடுவுல நின்னுகிட்டு இருக்கியே?" அப்படின்னு டாக்டர் கேட்கும்பொழுது, அவர் என்ன சொன்னார்ன்னா, இவருக்கு ஒரு குணம் உண்டு. என்னன்னா, எல்லாத்துலயும் நம்ம முன்னாடி போய் நிக்கணும். நாம தான் தலை சிறந்து நிக்கணும். நாம தான் எல்லா வேலையும் செய்யணும். ஓடு, ஓடு, ஓடு இருக்கிறதுலயே டாப்பஸ்ட் பாயிண்ட் இப்போ எடுத்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் தான். இல்லாட்டி இப்ப நெறைய பேர் தூக்குல தொங்கிடுறாங்க பாருங்க. அந்த மாரி எல்லாம் அந்த மாரி இவருக்கு ஒரு குணம். எடுத்தா மேல தான் டாப் மோஸ்ட்டா போணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் அவசியம் கிடையாது. உன் மீது பிறர் அன்பு வைப்பதற்காகவோ, உன் பேச்சிற்கு மரியாதை அப்படிங்கிறது பிறர் குடுப்பதற்காகவோ, நீ டாப்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உன் மேல அன்பு வைக்கக்கூடியவர்கள நீ உணர்ந்து கொண்டாய் அப்படின்னு சொன்னாலே போதும். உனக்கு அன்பு இருக்குங்கிறது இதுக்காக நீ டாப்லலாம் போ வேண்டாம். இதை உணர்த்துவதற்காக தான் உன்னுடைய உறவுகள் முக்கோண வடிவத்தில எல்லாரும் நிக்கிறதாகவும், நீ மையத்தில இருக்க. அப்ப எல்லாரும் உன் மேல பாசம் குடுக்குறாங்க. உன்னுடைய முன்னேற்றத்திற்கு எல்லாரும் உதவி செய்றாங்க. நீ அத்தன பேர்த்தினுடைய உதவியும், பாசமும் எல்லாத்தையும் வாங்கி நீ மையத்தில் நிற்கேங்கிறதுக்காக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு சிம்பாலிக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அப்படிங்கிறதுக்காக அத ஒண்ண காட்டுறாங்க. அடுத்து நம்மளுடைய இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்க்கு கூப்பிட்டு போம்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படி இப்படி ஸ்டெப்ஸ் மாரி நடுவுல ஒரு ஸ்டெப்பு. அப்புறம் இந்த ஓட்டப்பந்தயத்துக்கு பதக்கம் குடுக்கும்போது, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவன் இப்படி இருப்பான். அப்புறம் 2 பேர் கீழ இருப்பாங்க. அப்புறம் இப்படி கீழ இப்படி ஒரு படிக்கட்டு மாரி. முதல் குரு நடுவுல வரவரு சாண்டா கிளாஸ் மாரி இருக்காரு பார்க்கறதுக்கு. இவரு என்ன சொல்லிட்டு வந்தாரு, நான் இன்னைக்கு சாண்டா கிளாஸ பார்க்க போவேன்னு வந்தார் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நடுவுல இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் நடுவுல இருக்கக்கூடியவர் சாண்டா கிளாஸ் மாரி இருக்காரு. கீழ இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே உயர்ந்த ஒரு வெள்ளை நிற பொம்மை மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியிறாங்க. அப்போ நடுவுல பார்த்தோம்னா, சாண்டா கிளாஸ் வந்திருக்காரு அப்படின்னோனே, அவரு என்ன சொல்றாரு, "இங்க பாருப்பா, உனக்கு உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அதிகமா வேலை செய்யுது. ஆனா, நீ அத பயன்படுத்த மாட்டியே ராமசாமி. நீ அத பயன்படுத்தின அப்படின்னு சொன்னா தான், உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு உன்னால அதிகமா போக முடியும்." இன்னொன்னு, அவருடைய நெஞ்சில வந்து ஒரு பெரிய பதக்கம் போட்டிருக்காரு. அந்த பதக்கத்தில அந்த பீஸ் சிம்பல் இருக்கு. ஏன் அத காட்டுனாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நீ பூரணமாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா, உன் மனதிற்குள்ள அமைதி அப்படிங்கிறது வரணும். இந்த படபடப்பு, எல்லாத்துக்கும் முன்னாடி போணும்னு வேகமா ஓடக்கூடிய அந்த இது எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியா இரு. முதல்ல அமைதியா இரு. அதுக்கப்புறம் எல்லா அமைதியும் உன்னை தானாக தேடி வரும் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறாங்க. இன்னொன்னு, அவர் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியிறாரே தவிர, சைட்ல இருக்கிறவங்கள நல்லா உன்னிப்பா கவனிக்கும் பொழுது, அவங்க நார்மலா தெரியிற இமேஜஸ் கூட அப்படி மாறி, மாறி வெள்ள நிறத்தில ஒரு உயர்ந்த ஒரு பொம்மை மாரி தான் தெரியிறாங்க. ஏன் அப்படி நடக்குதுன்னா, அவங்க அதுக்கும் பதில் சொல்றாரு. நீ ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு எல்லாத்துலயும் ஸ்ட்ரெஸ் போட்டு, எல்லாத்தையும் பிரஷர் உன்னையவே நீயே ஏத்திக்கிட்டு, உன்ன வந்து அப்படி போணும்னு அவசியம் கிடையாது. ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா இரு. அமைதியா இருந்தே அப்படின்னு சொன்னாலே, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்லும் பொழுது, இவர் அந்த அப்படியே உன்னிப்பா கவனிக்கிறத விட்டுட்டு, தன்னை ஆசுவாசப்படுத்தி அப்படியே நிக்கும் பொழுது, அதற்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியிறாங்க. அங்க என்ன நிக்கிது அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியுது. பாடம் எப்படி சொல்லி தராங்க பாருங்க. அடுத்தது அதில இருக்கக்கூடிய ஒரு குருமார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எஜிப்ஷியன் ஃபாரோ ராஜாவான ராமசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாரி இருக்காங்க. பெரிய தங்கத்தில நகையெல்லாம் போட்டு ஒரு பெரிய ஒரு டோப்பா ஒண்ணு வச்சுட்டு அப்படி நின்னுட்டு இருக்காங்க. அதனால என்ன பயன்? இப்ப இங்க இத காமிச்சது என்னன்னா, இப்படி இருந்த ஒரு ராஜா கூட கடைசியில செத்து போய்ட்டான் தெரியுமா? அப்போ நீ வந்து பொருளாசைக்கும், ஒரு அதிகார ஆசைக்கும் நாடி ஓடுறல்ல, அதனால பயன் இல்ல. அதனால ஒரு பயனும் இல்ல. உன்னுடைய மனம் அமைதியா இருக்கணும். உன்னுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கணும். உன்னால பிறருக்கு எவ்வளோ நன்மையோ அந்த நன்மை செய். அதுதான் உன் கூட நாளைக்கு வந்து மறுமைக்கு வருமே தவிர, உன்னுடைய பதவியும், காசு பணமும், உன்னுடைய பேர் புகழ், அந்தஸ்து எதுவுமே உனக்கு வராதுன்னு சுட்டிக்காட்டுவதற்காக அந்த இடத்துல.
அவருடைய ஒரு தோள்பட்டையில வந்து காக்கா உட்காந்துட்டு இருக்கு. ஏன் காக்காவ காட்டுனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காக்கா என்ன பண்ணும்னா, அவசர 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 அவசரமா குத்தி 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 சாப்பிடும். அது பதட்டத்திலேயே இருக்கும். இந்த பதட்டம் உனக்கு தேவையில்ல. பொறுமையா நமக்கு என்ன வேணும், வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்து எடுத்து பொறுமையா சாப்பிடுற குணம் காக்கைக்கு கிடையாது. டப் டப் டப்ன்னு கொத்தும், இப்படி பார்க்கும், டப் டப் டப்ன்னு கொத்திட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த குணம் உங்கட்ட இருக்கக்கூடாது. இந்த படபடப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பறவைய காமிக்கிறாங்க. இந்த அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பறவை என்னத்த ரெப்ரசன்ட் பண்ணுது? பேட்டரி தீர்ந்து போச்சு. என்னத்த ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டா, எது ஒரு காரியத்தையும் உன்னை விட்டு விரட்டணும்னு அவசியம் கிடையாது. என்னை விட்டு போச்சுன்னா நான் அமைதியா இருப்பேன். இந்த குணம் என்னை விட்டு போச்சுன்னா அமைதியா இருப்பேன். அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. எல்லாமே உன்னுடைய பலத்திற்காக உன் கூட இருக்கிறது தான். அத நீ வந்து சரியா கையாளத் தெரிந்தால் மட்டும் போதுமே தவிர, மித்தபடி வேற எந்த விதமான ஒரு கவலையும் கிடையாது. எதையும் உன்னை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. கையாளத் தெரிந்தால் எதுவானாலும் உன்னுடைய கைக்குள்ள வந்து நிக்கும். அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த மாரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டிட்டு இந்த முந்தைய பிறப்புகள் எல்லாமே காட்டி இதில என்ன பியூட்டின்னா, அந்த முந்தைய பிறப்புல வந்து இவருடைய மனையாளா இருந்தாங்கல்ல, அந்த கருப்பு நிறத்து அடிமையா இருக்கும்போது மனையாளா இருந்தாங்கல்ல, அந்த மனையாள் தான் இப்ப வந்து இவருடைய அம்மா. இந்த சைக்கோ தெரபிஸ்டினுடைய அம்மா. அந்த ஒரு அடிமைகள வச்சு இருந்தான்ல ஒரு வெள்ளைக்காரன், இவருடைய மனைவிய தூக்கிட்டு போவான்ல, அவன் தான் வந்து இவங்க அம்மாவோட இப்ப 2வது கணவர். இந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போதே இவங்க அம்மா வந்து இந்த 2வது ஆள கூப்பிட்டு வரும்போது, இந்த பையனுக்கு பார்த்தோனே, "ஐயோ! இவனா? இவன எனக்கு புடிக்கவே இல்லையே இவன பார்த்தாலே" அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது இவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் வரும். அவரு வீட்ட விட்டு வெளிய போகக்கூடிய சூழல் எல்லாமே வரும். இந்த ரெக்ரெஷன் முடிச்ச உடனேயே அவரு வீட்டுக்கு போறாரு. சரிங்களா, இந்த ரெக்ரெஷன்லாம் முடிச்சுட்டு அவரு வந்து வெளிய வந்துர்றாரு. இந்த எல்லா பாடமும் அவருக்கு சொல்லி தந்து அனுப்பிச்சுடுறாங்க. வீட்டுக்கு போறார். அவருடைய அம்மாகிட்டயும், அந்த 2வது கணவர்ட்டயும் பார்க்குறாங்க. நல்ல ஒரு உறவை பிறகு மேம்படுத்திக்கிறார். இதனால அவங்கள பார்த்து அவங்க மேல இருந்த ஒரு வெறுப்பு, ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது போயிருது. அவங்ககிட்டயும் இவருக்கு நல்ல ஒரு உறவு அப்படிங்கிறது மேம்படுது. அதற்கப்புறம் எல்லா நேரத்திலயும் போட்டி உணர்வோடு நம்ம வந்து நம்மளை முன்னிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்த விட்டுர்றார். படபடப்ப விட்டுர்றார். அவசர அவசரமா இந்த முடிவெடு, இந்த முடிவெடு, இந்த முடிவெடு அப்படின்னு ஓடக்கூடிய அந்த ஒரு எண்ணத்த விட்டுர்றார். அமைதியை மேற்கொள்ளுகிறார். அவர் என்ன சொல்றார்ன்னா, "என்னுடைய பழைய அமைதியான குணம் என்னிடம் மீண்டு திரும்பி வந்தது. இதனால என்னுடைய வாழ்க்கையிலயும், என்னுடைய வேலை நிலையிலயும் பயங்கரமான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. என் வாழ்க்கையே எனக்கு இன்னைக்கு புதுசா இருக்கு. நான் வந்து நிம்மதியாவும், அமைதியாவும் இருக்கேன்." இப்ப நான் எப்படி அவசரப்பட்டு, படபடன்னு இருந்து, கோவப்பட்ட ஒரு சூழல்ல இருந்தனோ, அதுபோலவே இப்ப என்னுடைய மூத்த மகன் அப்படி இருக்கான். இப்போ என்னால அவன சரியான வழியில வழிநடத்தி செல்லுவதற்குண்டான அந்த ஒரு பக்குவம் அப்படிங்கிறது இப்ப எனக்கு இருக்கு. என்னுடைய வாழ்க்கையே ஒரு மாபெரும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துடுச்சு. டேக் ஹோம் என்ன? படபடன்னு இருக்க வேண்டாம். அமைதியா இருந்தா போதும். உள்ளுணர்வை நம்பி நம்ம செயல்பட்டா போதும். இப்போ எனக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருக்கிறது போல எனக்கு தெரியுது. நான் எந்தாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா, அந்த ஒரு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ஸ் எனக்கு கரெக்ட்டா கைட் பண்ணி வெளிய கூட்டிட்டு போகுது. இப்ப என்னால அது கரெக்ட்டா இது பண்ண முடியுது. என்னுடைய முடிவுகள் சரியாக இப்ப நான் எடுக்கிறேன். வாழ்க்கை எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியும் சொல்லி முடிக்கிறார். ஸோ இது வந்து இந்த ஒரு ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நேர்பட பொருத்தி பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வா தான் கண்டிப்பா இருக்கும். அதனால தான் நான் ரொம்ப டீட்டெயில்டா பொறுமையா அத்தன விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். உங்களோட பொருத்தி பாருங்க. ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு இதை நீங்க தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். எஸ். ஸோ இதான் இன்னைக்கு உண்டான வீடியோ. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நன்றி.